ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெறும் தக்காளியும் பூண்டும் மட்டும் வச்சு ரொம்ப 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 சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சூடாக ரசசாதம் வச்சு இதை துவையல் மாதிரி தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மீடியம் சைஸாக இருந்ததுன்னா ஒரு 7-8 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 4-5 தக்காளி இருந்தாலே போதும். அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 15-20 பல் பூண்டு நல்லா தோல் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றாவே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு வடை சட்டி வச்சு இது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நல்லா 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. இதில் நல்லா எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கடுகும் கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு, அதை இந்த எண்ணெயில் ஊற்றணும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே போடுங்க, இல்லைனா கடுகு டப்பு வாயில் மாட்டும் சாப்பிடும்போது. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றி அலசி அதை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இந்த இதில் நம்ம சட்னிக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. செஞ்சிங்கன்னா அந்த கலர் நல்லா நமக்கு கார சட்னிக்கெலாம் இருக்கிற மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். அதனால் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். அதுவே தக்காளியில் இருக்கிற தண்ணிலாம் விடும். நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நமக்கு சட்னி நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். வந்துருச்சுன்னா ஓகே, வரலன்னா இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிலாம் வந்துருச்சு. இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட இந்த சட்னி உங்களுக்கு நல்லாயிருக்கும்.